ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு குழந்தையே, யாருக்கும் நான் அவ்வளவு சுலபமாக கொடுக்காத அதிர்ஷ்டத்தை தான் இன்னைக்கு என் அன்பு பிள்ளையான உனக்கு கொடுக்க வந்திருக்கேன். இனிமே நீ அர்த்தம் இல்லாம 1000 கவலைகளை மனசுல சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை. உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்கவும், உன்னை நல்லபடியா வாழ வைக்கவும் இந்த சாயப்பா வந்துட்டேன் என் செல்லமே. உன் மன வருத்தங்களை எல்லாம் அகற்றி உனக்கான மகிழ்ச்சியை கொடுக்க வேண்டியது இனிமே என்னுடைய பொறுப்பு. நீ எதுக்காகவும் பயப்பட வேண்டாம். தன்மானத்தை இழந்து அடுத்தவங்கிட்ட தலை குனிஞ்சு போய் தான் விட்டு கொடுத்து இறங்கி அனுசரித்து போகணுன்ற அவசியம் உனக்கு இல்லை. மரியாதை கொடுக்குற இடத்துல ஆளாக போய் நில்லு. மரியாதை இல்லாத இடத்துல அந்த திசையை கூட நீ திரும்பி பார்க்காதே என் செல்லமே. சொந்த பந்தங்களும் உறவுகளும் முக்கியம்தான். யாருமே வேணான்னு நீ தனியாக நில்லு, ஒதுங்கி நில்லுன்னு நான் சொல்ல மாட்டேன். சொந்த பந்தங்களும் சரியாக இருக்கணும் அல்லவா? அவங்க மோசமானவங்களா, உன்னை மதிக்காதவங்களா இருக்கும்போது அவங்கள தேடி போய் இறங்கி போய் தான் நீ வாழணும்னு எந்த அவசியமும் இல்லை. சிரிச்சுக்கிட்டே உன்னை கேலி பண்ணுறவங்களும், சிரிச்சுக்கிட்டே உன்னை கிண்டல் பண்ணி இழிவாக பேசுகிறவங்களும், உன்னை மரியாதை குறைவாக நடத்துபவர்களும் உன் வாழ்க்கைக்கு அவசியமில்லைங்கிற நல்ல முடிவை எடு. நீ பேசுகிற வார்த்தைகள் சரியானதா, உறுதியானதா, நிதானமானதா, கவனமாக இருக்கட்டும். உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்கவும், உன் வாழ்க்கையை அழகாக்கவும் இந்த சாயப்பா இருக்கேன். எல்லா நேரங்களிலும் உனக்கு என்ன நடந்தாலும் அதை சரி செய்ய வேண்டியது என்னுடைய பொறுப்பு தானே. ஒருபோதும் நீ சோர்ந்து போய் சோகமாக நிற்க நான் விட்டுட மாட்டேன். உனக்கு துணையாக நான் இருந்து உன் வாழ்க்கையில் உயர்வை உண்டாக்குறேன் செல்லமே. உன்னால் முடிஞ்ச அளவுக்கு சிறப்பான செயல்களை முழுமையாக செய்ய பழகு. தன்னம்பிக்கையோட தைரியத்தோட வாழ்க்கையை ஜெயிக்கணும்னு நினைக்கிற உனக்கு அனைத்தையும் சிறப்பாக செஞ்சு கொடுப்பேன். குறைகளை நிறைகளாக மாற்றி உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்கும் கலங்காதே. உன் உள்ளத்தின் அமைதியிலும் மனசின் நிறைவிலும் இந்த சாயப்பா கலந்து இருக்கும்போது நீ வாழ்க்கையை வெற்றிகரமாக வாழ தயாராயிக்கோ என் தங்கமே. உன் மனசில் உன்னை நேசிக்கிறவங்கள நீ எப்படி அன்போடு பார்க்குறியோ, அதே போல் நீயும் மற்றவங்களை அன்போடு பார்க்குற, அவங்களும் உன் மேலே அன்போடு பார்க்குறாங்கன்ற அந்த நம்பிக்கையில் உறுதியாக இருந்துடின்னு செல்லமே. அதுதான் உயர்வுக்கான ஆரம்பம். யாரையுமே கெட்டவங்க தப்பானவங்கன்னு குறை சொல்லும் விதமாக யோசிக்காதே. எல்லாரும் நல்லவங்க தான். காலமும் சூழ்நிலையும் சில மனிதர்களை மாற்றிருதுன்ற அந்த புரிதல் உனக்குள்ளே இருக்கட்டும். நீ கஷ்டப்படும் போது உனக்கு உதவி செஞ்சவங்களையும், உனக்கு கவலைகள் இருக்கும்போது கூட ஆறுதலாக இருந்தவங்களையும் நீ மறக்காம வாழ்நாள் முழுவதும் அவர்களை மதிக்க கற்றுக்கோ. உன் நல்ல மனசுக்கு நான் உனக்கான திறமைகளை அள்ளி கொடுத்து உன் வாழ்க்கையை உயர்த்தி உன் வாழ்க்கையில் வெற்றியும் வந்து சேரும்படி நான் செய்வேன். உன் பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து உனக்கான சந்தோஷத்தை கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்பட வேண்டாம் என் செல்லமே. உன் வாழ்க்கையில் அமைதியும் வெற்றியும் மிகப்பெரிய அளவில் வந்து சேரும். நீ செய்ய முடியும்னு நினச்சதை, நீ கனவு கண்டதை இனிமேலும் தாமதிக்காமல் அதற்கான செயல்களை தொடங்கு. தைரியமாக நீ வேலையை ஆரம்பித்தாலே அதில் உனக்கு துணையாக இருந்து நான் வெற்றியை கொடுத்துருவேன். நீ கஷ்டப்படும் போதெல்லாம் உன் சுமையையும் பாரத்தையும் நான் ஏந்திக்கிட்டு உனக்கான மகிழ்ச்சியை கொடுக்குறேன். உனக்கு பிடிக்காத விஷயங்களை நீ கண்டுக்காத. உனக்கு சம்மந்தமில்லாத விஷயங்களில் நீ கவனம் செலுத்தாதே. தேவையற்ற கேள்விகளுக்கு நீ பதில் சொல்லாமல் அமைதியாக இருந்தாலே போதும். என் அருளால் உனக்கான நல்லதெல்லாம் நடந்துருமேன்னு செல்லமே. நீ உண்மையை துணிஞ்சு பேசும்போது அது யாருக்காவது பிரச்சனையாக இருந்தாலும், சில பேருடைய அமைதியை குலைத்தாலும் அதுக்காக நீ கவலைப்படாத. உண்மை பேசுவதே தர்மம். நீ உண்மை பேசுறதுனால உனக்கு எதிரிகள் உண்டானாலும் கூட தயங்காமல் எப்போதும் உண்மையை பேசும் பிள்ளையாக நீ இருக்கணும். யாரை இழக்க நேர்ந்தாலும், யார் உன்னை விட்டு போனாலும் நீ நீயாக உன் மனசாட்சிக்கு உண்மையாக இரு. இந்த உலகத்துக்கு உன்னை பிடிக்கணும், எல்லாருக்கும் உன்னை பிடிக்கணுன்றதுக்காக நீ பிறக்கலை. உனக்கு வாழ்க்கை வாழணும், நீ சந்தோஷமாக முன்னேறணுங்கிறதுக்காக தானே இந்த உலகத்தில் பிறந்திருக்க. உனக்கு சந்தோஷத்தை தரும் வழியில் உண்மையாக நேர்மையாக வாழ்ந்து நீ போய்கிட்டே இரு. இந்த சாயப்பாவும் எப்பொழுதும் உன் கூடவே இருக்கிறேன். காலம் உனக்கு கற்றுக் கொடுக்கும் பாடங்களை எல்லாம் சரியாக கற்றுக்கோ என் செல்லமே. உன் மன காயத்தை அகற்றி உனக்கான மகிழ்ச்சியை கொடுக்க இந்த சாயப்பா இருக்கும்போது நீ எதுக்கும் வருத்தப்படாத. உன் வாழ்க்கை பயணம் முழுவதும் நான் உன் கூடவே இருந்து உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்குறேன். என் அருளால் நீ வாழ்க்கையை ஜெயிக்க போகிற.
யாராவது உன்கிட்ட எதையாவது கேட்கும்போது இல்லைன்னு சொல்ல யோசிக்காதே. இல்லைன்னு சொன்னால் அவங்க தப்பாக நினச்சிருவாங்களோ, நம்மளை பற்றி தப்பாக யோசிச்சிருவாங்களோன்னு நீ பயந்துக்கிட்டே கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கிறதுக்கு பதிலாக அவங்களுக்கு விளக்கம் தராமல் சில விஷயங்கள் இல்லைன்னு சொல்ல தைரியமாக இரு. தைரியமாக பேசு. உன் மன அமைதி உனக்கு கிடைக்கணும்னா அதுக்கு பொய்களும் காரணங்களும் தேவையில்லை. முடியாத விஷயத்த முடியாதுன்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கலாம் அல்லவா? சுருக்கமான ஒரு உண்மையான இல்லைன்னு சொல்கிறதுக்கு நீ தயங்குனினா நாளைக்கு உன் வாழ்க்கை முழுவதும் நீ கஷ்டப்பட வேண்டியதாக இருக்கும். உனக்கு பிடிக்காத விஷயங்களையும் வேண்டாத விஷயங்களையும் இல்லைன்னு சொல்ல தயாராகு. எல்லாருக்காகவும் நீ அதிகமாகலாம் கஷ்டப்பட வேணாம். அவங்க உன்னை எப்படி நடத்துகிறாங்களோ அதே அளவில் நீயும் நடந்துக்கோ. உனக்கு மரியாதை கொடுக்கும் மனிதர்களிடத்தில் மட்டும் நீ அன்பையும் பாசத்தையும் கொடுத்தினா போதும். அதுவே உன்னை நிம்மதியாக வாழ வைக்குமே செல்லமே. உன் வாழ்க்கையில் நடக்கிற எல்லாத்தையும் இந்த சாயப்பா பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். சரியான நேரம் வரும்போது எல்லாமே உனக்கு சிறப்பாக நடக்கும். உன் வாழ்க்கைக்கான வெற்றிக்கான அத்தனை விஷயங்களையும் நானே முன்னின்று உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுக்குறேன். வாழ்க்கைனா இழப்புகளும் காயங்களும் கூட வரும். அதை பற்றி அதிகமாக யோசிக்க வேண்டாம், கவலைப்படவும் வேண்டாம். உன்னை புரிஞ்சவங்க எப்போதுமே உன் கூடவே தான் இருப்பாங்க. உன்னை பிடிக்காதவங்க, உன்னை புரிஞ்சுக்காதவங்க உன்னை விட்டு போனால் போகட்டும்னு அப்படியே விட்டுடு. அடுத்தவங்க உன்னை எப்படி பார்க்கணும், அடுத்தவங்க உன்னை பற்றி எப்படி நினைக்கணுன்றதையெல்லாம் நீ கட்டுப்படுத்த முயற்சி செய்யாதே. அது உன்னால் முடியாத காரியம். யார் உன்னை என்ன வேணால் நினச்சிக்கட்டும், எப்படி வேணால் பார்க்கட்டும். நீ அதையெல்லாம் யோசித்து கவலைப்பட்டு சோர்ந்து போகாதே என் செல்லமே. இந்த உலகம் முழுக்க பொய்யாக இருந்தாலும் போலியான மனிதர்கள் இருந்தாலும் நீ உண்மையாக இருக்க. அதே போல உன்னை உண்மையாக நேசிப்பவர்களை நினைச்சு பாரு. உன் பெற்றோர் மட்டும்தான் எந்த சுயநலமும் இல்லாமல் எதிர்பார்ப்பும் இல்லாமல் உன் மேலே உண்மையான அன்பை பொழிபவர்களாக இருப்பாங்க. நல்ல பிள்ளையாக நீ இருந்தீனா உனக்கான நல்லதையெல்லாம் நடத்தி கொடுக்க இந்த சாயப்பா இருக்கேன். உன் மதிப்பை உயர்த்தி உன் வாழ்க்கையில் நீ வெற்றி பெறுவதற்கு நான் வழிகாட்டுறேன். அமைதியாக இருந்தாலே என் அருளால் அனைத்தும் சிறப்பாக நடக்கும். உன் வாழ்க்கைக்கு ஒரு புது தொடக்கத்தை கொடுத்து உன்னை உயர்த்தி உன் வாழ்க்கையை அழகாக்கி வெற்றியை தர இந்த சாயப்பா இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. தன்னுடைய பார்வையிலேயே எல்லாத்தையும் பார்த்து அடுத்தவங்களை சுலபமாக தப்பு தவறுன்னு சொல்கிறவங்க இந்த உலகத்தில் நிறைய பேர் இருக்காங்க. எப்போவுமே அவங்கவுங்க பார்வையிலேயே அடுத்தவங்கள பார்க்காம யார் எதிரில் இருக்காங்களோ அவங்களுடைய கண்ணோட்டத்திலும் அவங்க செஞ்ச விஷயங்களை சரியாக தவறான யோசிக்க முயற்சி செய்யணும்னு சொல்லவே. எதிரில் இருக்கவங்க தப்பு செஞ்சுட்டாங்க, அவங்க தப்பானவங்கன்னு பழி போட அதிக நேரம் ஆகாது. ஆனால் அவங்க இடத்துல இருந்து என்ன நடந்துச்சு, ஏன் செஞ்சாங்கன்னு யோசிச்சாதானே உண்மை என்னன்னு புரிய வரும். இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் உன் பார்வையிலிருந்தும் பாரு, எதிர்த்தரப்பில் இருக்கிறவங்க பார்வையிலிருந்தும் பார்த்தீன்னா அது உனக்குள்ள ஒரு தெளிவையும் புரிதலையும் உண்டாக்கி உன் வாழ்க்கையை உயர்த்தக்கூடிய அம்சமாக மாறும். யாராவது நல்லா பேசுகிறாங்க, நல்லா நடந்துக்கிறாங்கன்றதுக்காக அவங்கள முழுசாக நம்பி உன் மனசில் இருக்கிறதையெல்லாம் எல்லாத்தையும் சொல்ல வேண்டாம். ஏன்னா உன் கூட இருக்கிறவங்க எல்லாரும் உனக்கு நல்லதே நினைப்பாங்கன்னு சொல்ல முடியாது. நீ தான் கொஞ்சம் கவனமாக எச்சரிக்கையாக இருக்கணும்னு சொல்லவே. வாழ்க்கைங்கிற வரத்தை உனக்கு கொடுத்து உன் வாழ்க்கையை அழகாக்கி நல்லபடியாக வாழ வைக்க இந்த சாயப்பா இருக்கும்போது நீ எதுக்கும் குறை சொல்லிக்கிட்டே இருக்காத. இந்த உலகத்தில் அத்தனை கஷ்டங்களையும் சமாளித்து வாழ்கிறதே ஒரு மிகப்பெரிய வரம் தான். நான் உன் கூடவே தானே இருக்கேன். கண்டிப்பாக எந்த தவறும் தப்பான விஷயங்களும் உன் வாழ்க்கையில் நடந்துடாம நீ தோற்று போயிடாம நான் உனக்கான நல்லதை செஞ்சு கொடுத்துட்றேன். சில விஷயங்களை யோசிக்கிறது கஷ்டமாக இருந்தாலும் செயல்படுத்த ஆரம்பிச்சிட்டினா அது சுலபமாக மாறிடும். உனக்கான நல்லதை யோசி. உன் நல்வாழ்க்கைக்கான விஷயங்களை செய்ய ஆரம்பி. உன்னை வீழ்த்த நினைப்பவர்கள் பயன்படுத்தும் ஆயுதமே உன் மனசை சிதைப்பது தான். யார் என்ன சொன்னாலும் ரொம்ப போட்டு குழப்பிக்காமல் உன் மனசை தெளிவாக வச்சுக்கிட்டினா யாராலும் உன்னை வீழ்த்த முடியாது. என் அருள் உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எதுக்காகவும் பயப்படாமல் தைரியமாக முன்னேறிப்போ. சாதாரணமாக நீ நினச்ச விஷயங்களை எல்லாம் இன்னைக்கு நல்லபடியாக வெற்றிகரமாக நான் முடிச்சு கொடுக்குறேன் என் செல்லமே. நீ இழந்த மனிதர்களும் உன்னை விட்டு போன விஷயங்களும் மீண்டும் உனக்கு வந்து சேரும்படி இந்த சாயப்பா உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்க தான் போகிறேன். முடியாது, ஒன்றுமே செய்ய முடியாதுன்னு நினச்ச பல விஷயங்களை பல நாட்களையும் கடந்து வந்து வாழ்ந்துக்கிட்டு தானே இருக்க. எல்லா கஷ்டங்களையும் கடந்து வாழ்ந்து வருவதற்காகவே நீ உன்னை பாராட்டிக்கணும். உன் பலம் என்னன்னு
இத்தனை நாள் உனக்கு தெரியாமல் இருந்தாலும் கூட நான் உன் கூட தான் இருந்து உனக்கு உதவி செஞ்சுக்கிட்டு இருந்தேன். இனிமேலும் கூட உன் கூடவே இருந்து உன்னை காப்பாத்துறேன். சிக்கல்களையும் சிரமங்களையும் சமாளிக்க கற்றுக்கோ. இப்போது நீ சந்திக்கிற கஷ்டம் எல்லாம் கூடிய சீக்கிரம் உன்னை வலிமையான வெற்றிகரமான ஆளாக மாற்ற தான் போகுது என் தங்கம்.